ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள், இல்லையெனில் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கும். G7 மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த அதிரடி கருத்துக்களினால், எச்சரிக்கை அறிக்கையினால் உலக அரசியலில் இப்ப பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல இடம்பெறவிருக்கு. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இதுல கைச்சாத்திடப்படுற விஷயத்துல ஏதாவது ஒன்றை ஈரான் மீறினால், ஈரான் மீது நாங்கள் மிக பயங்கரமான முறையில தாக்குதலை நடத்துவோம் அப்படி என்று இன்றைக்கு எச்சரிக்கை அறிவித்தல விடுத்திருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துல கட்டாரும் பாகிஸ்தானும் மிக தீவிரமான முறையில செயற்பட்டு மத்தியஸ்தம் வகிச்சதுக்கு நன்றி தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதலின் போது ரஷ்யாவும் சீனாவும் நடுநிலையாக செயற்பட்டிருக்கு. நடுநிலையாக செயற்பட்டதனால ஏற்படவிருந்த மிகப்பெரிய ஆபத்துக்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இதனால ரஷ்யாவுடைய ஜனாதிபதிக்கும் சீனாவுடைய ஜனாதிபதிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில ஈடுபடுறதும் அணு ஆயுத நடவடிக்கைகளில் ஈடுபடுற விஷயத்தையும் தடுப்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் சந்திப்புல இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலகம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்க போற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மிக ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு இப்படி எச்சரிக்கை அறிவித்தல் விடுத்ததுக்கு அப்புறமாக மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை உலக மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் கூட பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துமா, அல்லது இது இன்னும் ஒரு பெரிய மோதலுக்கான தற்காலிக இடைநிறுத்தமா? இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க.